இந்தியா உமன்ஸ் vs ஆஸ்திரேலியா உமன் ஃபைனல் ஓடிஐ நேற்று பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் வந்து நடந்து முடிஞ்சது. ஒரு அதிரடியான பேட்டிங் ட்ராக் அருண் ஜேட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டில் அந்த அளவுக்கு அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும். பட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு மேட்ச் வந்து போச்சு. ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க, 412 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஹியூஜ் டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பெத் மோனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அதிரடி நாக் வந்து விளாண்டுருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 130 ரன்ஸ் ஓவர் 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஜார்ஜியா வால் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் டேலண்டட் பிளேயர், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மில்ஸ் பெரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 50 வந்து அடிச்சிருந்தாங்க. ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க ஆஸ்திரேலியா உமன்ஸ். இந்தியன் உமன்ஸ் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங்கில் ஸ்மிருதி மந்தானா செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஓடிஐ செஞ்சுரி இன் உமன்ஸ் கிரிக்கெட் 50 பால்ஸ்லாம் வந்து அடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் ஃப்ரம் ஸ்மிருதி மந்தனா, மிஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பேக் டு பேக் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 50 வந்து அடிச்சிருந்தாங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா அவங்களும் வந்து ஒரு சாலிட் 50 ரன்ஸ் 70 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தீப்தி சர்மா அண்ட் ஸ்னேகா ராணா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எப்போ தீப்தி சர்மா விக்கெட் போச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பர்டிகுலர் கேம்லேருந்து அவங்க வந்து லூஸ் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீரீஸே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க டீம் இந்தியா. இந்த பர்டிகுலர் டீம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்பில் நல்லா பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக மெய்டின் ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணலாம்.